2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை, 1 பச்சை மிளகாய், காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் சோடா உப்பு தேவையான அளவுக்கு, கோதுமை மாவு இதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அரிசி மாவு, பச்சரிசி மாவு. அரிசி மாவோ இல்லை அது கூட கொஞ்சம் ரவையோ சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு இதில் அரிசி மாவு சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ரவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம். நிறைய மாவெல்லாம் சேர்க்க வேணாம். வெங்காயம் அதிகமாகவும் மாவு கொஞ்சமாகவும் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்ல மொறுமொறுப்பாக அந்த வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கல. உங்களுக்கு பெருங்காயத்தூள் இதில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். இப்படி கையில் எடுத்து இப்படி எப்பவும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடுங்க. மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துக்கும். அப்போ தான் வெங்காயம் வந்து தனித்தனியாக தெரியும். பக்கோடா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கோதுமை மாவில் சூப்பராக பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூடாக ஒரு டீ வச்சு பக்கோடா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வித்தியாசமே இருக்காது. எப்போவும் நம்ம நார்மலாக கடலை மாவில் சாப்பிட்றோம் இல்லையா பக்கோடா, அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. 2லேருந்து 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்து வடை பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஏதாவது பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருப்பு இது. நீங்கள் இதுக்கு பதில் கடலை பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கிறேன். ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான் வந்து மொத்தமாகவே அரைக்கல, பாதி பாதியாக போட்டு தான் அரைக்க போகிறேன். அதனால் மொத்தமாக அரைக்கிறதுக்கு இதிலே போட்டேன். வரமிளகாய் 3. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நான் வந்து 1/4 கிலோ பருப்பு ஊற வச்சு அரைச்சேன். உங்களுக்கு நிறைய பருப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் இவ்வளவுமே இப்போ செய்ய மாட்டேன். எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன்னா நாளைக்கு கூட சாயங்கால நேரத்தில் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதிகமாக செஞ்சுருக்கேன். ஒரு 7-8 பூண்டு பல்ல இது போல் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், அடுத்து பச்சை மிளகாய் 1. பச்சை மிளகாய் வந்து உங்கள் விருப்பம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தழை, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 5 ஸ்பூன் பச்சரிசி மாவு. அப்போ தான் மொறுமொறுப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி காய் சீவிர தட்டில் இந்த மாதிரி மேலே இருக்கும் பார்த்தீங்களா பிளேடு, அதில் வச்சு இப்படி திருவி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து பெருசாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஆயிடுச்சு. இதில் வந்து பிசைய முடியாது, அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே பருப்பு அரைக்கிறப்ப நான் தண்ணி வந்து ஊற்றிக்கல, கம்மியாக தான் அந்த பருப்பில் இருந்த தண்ணியிலே தான் அரைச்சேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். பருப்பு அரைக்கிறப்ப வந்து நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்திங்களா, முழுசாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப பருப்பெல்லாம் முழுசாக இருப்பதில்லை. ஏதோ 1-2 பருப்பு மட்டும் முழுசாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த குருணையாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படியே கையில் உதுத்து விடுங்க. வெங்காயம் கூட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம். போட்டனே கலந்து விடாதீங்க, எல்லாம் மொத்தமாக கலஞ்சு போயிடும். நல்லா கலர் மாறி வரட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வெங்காயம் வந்து பொடிப்படியாக கட் பண்ணி கூட வடை மாதிரி கூட தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நம்ம பேக்கரியிலலாம் போயிட்டு இந்த வெங்காய பக்கோடா வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாதிரி நான் பருப்பு அரைச்சி செஞ்சுருக்கேன். நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்துடுச்சு. கலரும் நல்லா மாறிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது இது போல் பொரிச்சுக்கலாம்.
பக்கோடா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா நம்ம பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு பக்கோடா. நல்லா வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்கும். எப்பயுமே நம்ம பருப்பு ஊற வச்சோம்னா அதில் வடை தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டீக்கு. இட்லி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் இப்போ தான் ஆட்டின இட்லி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் புளிச்ச இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம். நான் ஆட்டினதுமே எடுத்திருக்கேன். மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாய் ஏதாவது உங்களுக்கு காரத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா 2ல் ஏதாவது நீங்கள் போடாமல் விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜீரகம் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இது வந்து நம்ம மணத்துக்காக தான் இதை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மனம் நல்லாயிருக்கும் ஜீரகம் சேர்த்துக்கிட்டோம்னா, அதனால தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். மாவில் வெங்காயம்லாம் போட்டு கலக்கிறதுக்குள்ளே நான் எண்ணெய் ஊற்றி வச்சேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். நம்ம பக்கோடாக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உதுத்துக்குவோம். இட்லி மாவு வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த தண்ணி கரெக்டாகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் மாவு சேர்க்க தேவையில்லை. அதே போல் மாவு புளிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பக்கோடா செய்யலாம். புளிக்காமல் அப்போ தான் அரைச்ச மாவில் கூட செய்யலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். போட்ட உடனேலாம் திருப்பி போட்டால் எல்லா பக்கோடாவும் ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் டைம் விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம கடலை மாவில் தான் இந்த மாதிரி வெங்காய பக்கோடா போடுவோம். இது போல் இட்லி மாவில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த மணமும் நல்லாயிருக்கும். நம்ம ஜீரகம்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பக்கோடா எடுத்தாச்சு. மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இட்லி மாவில் பக்கோடா செஞ்சிட்டோம். இதில் வேறு நான் எதுவுமே சேர்த்துக்கல. நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு தான். அது நீங்கள் புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி, புளிக்காமல் அப்பயே ஆட்டி நீங்கள் செஞ்சாலும் சரி, வெங்காயத்தை போட்டு இது போல் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது நல்லா மாவு வந்து சாஃப்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சோடாப்பு வேணால் சேர்த்துக்கலாம். நான் சோடாப்பு எதுவுமே நான் சேர்த்துக்கல. எப்பயும் ஒரே மாதிரி கடலை மாவில் தான் நம்ம பக்கோடா செய்வோம். இப்போ நம்ம இட்லி மாவில் இது போல் பக்கோடா செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 கிலோ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வெட்டியிருக்கேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸ்க்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல மணமாக இருக்கும் பக்கோடா, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்ருக்கும், முட்டைக்கோசும் ஒட்டிகிட்ருக்கும். அதனால உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அதுக்காக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ மசால் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். இந்த கப்பில் 3/4 கப்பு கடலை மாவு சேர்க்குறேன். அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம பக்கோடா வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள். நிறைய மாவெல்லாம் சேர்க்கக்கூடாது பக்கோடாவுக்கு. அப்போ தான் மாவு அதிகம் சேர்க்காமல் இருந்தால் தான் அந்த காய் வெங்காயம் எல்லாம் நமக்கு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். பக்கோடா சாப்பிட்ற மாதிரி மாவு அதிகம் போட்டோம்னா அந்த போண்டா மாதிரி ஆயிரும். அதுக்காக மாவு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. சும்மா வரன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு தான் நம்ம பிசையணும். பக்கோடாவுக்கு இந்த மாதிரி தான் மாவு பிசைஞ்சு வைக்கணும். அதிகம் மாவு போடாமல் கொஞ்சம் மாவு கம்மியாக தான் இருக்கணும். இப்போ பக்கோடா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேணாம், பிசைஞ்ச உடனே போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி உதுத்து விடணும். தனித்தனியாக விழுகிற மாதிரி உதுத்து விடணும், மொத்தமாக போடக்கூடாது.
உடனே திருப்பி போட்டோன்னா மாவோட சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த வெங்காயமும் முட்டைக்கோஸும். அதனால தான் கொஞ்சம் வேக விட்டு திருப்பி போட்டோம்னா அது வெளியில் வராது. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம் இப்போது. இதே போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டீ போடுற டைம் போதும் இந்த பக்கோடா செய்கிறதுக்கு. எலும்பில்லாத சிக்கனாக எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ. அதுக்கு மசால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இது மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் சிக்கன் சேர்த்துடலாம். உப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துடலாம். மசால் போட்டு சிக்கன் கலந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம இந்த மாதிரி பஜ்ஜிக்கெல்லாம் சீவோம் இல்லையா, அதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். சிக்கெல்லாம் சீவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நீளமாக வெட்டணும். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. துருவி எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். ஆனால் துருவி எடுத்தோம்னா இந்த மாதிரி நீட்டமாக வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கை இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கழுவலாம் தேவையில்லை. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 2 3. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் பச்சரிசி மாவு 1 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்குலையே தண்ணி இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணுறப்போ தண்ணி தேவையில்லை. கலந்து வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை எடுத்து இப்படி உள்ளங்கையை வச்சுட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி மூடிடுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் போட்டுக்கலாம். மேலே இருக்க உருளைக்கிழங்கு உள்ளே இருக்க சிக்கனும் வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். போட்டதுமே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் விட்டிங்கன்னா அதுவே மேலே எலும்பி வரும். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததுமே எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் இதில் நல்லா வெந்திருக்கும். சிம்லேயே வச்சு வேக வச்சதுனால சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் நினைப்பீங்க சிக்கன் இதுக்குள்ளே வச்சா எப்படி வேகும் அப்படின்னு நினைப்பீங்க. நல்லா சிம்லேயே வச்சு வேக வைக்கிறதுனால நல்லா வெந்துடும். இப்போ அவ்வளோதான், எடுத்தாச்சு. தட்டுக்கு மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கும் சிக்கனும் வச்சு இது போல் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.